சபரினா சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கண் பார்வையில் அந்த ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு குமிழாக தெரியும்னு சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் இந்த இப்போ அட்மிட் ஆகிருக்கிறது வந்து ஒரு 191 பேர் வந்து அட்மிட் ஆனாங்க. இதில் ஒரு 140 பேர் இப்போ உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வராங்க. ஆனால் இதில் ஒரு 10-15 பேர் மட்டும் தான் அந்த கண் பார்வை குறைபாடு நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்பட்டிருக்கு. மீதி உள்ளவர்கள் அனைவருக்குமே வந்து வேறு விதமான சிம்டம்ஸ் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காங்க. இப்போதைக்கு சேலத்தில் ஒரு 15 பேருக்கு வந்து இந்த கண் பார்வை குறைபாடு ஏற்படக்கூடிய இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் இந்த மருத்துவ குறிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆனால் பெரும்பாலான நோயாளிகள் வந்து இந்த உயிரிழப்புக்கு வந்து அவங்க கண் பார்வை இழந்து தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா, அல்லது கண் பார்வை இழப்பதற்கு முன்பு வேறு பாதிப்புகளை கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் சொன்னீங்க, அது ஓகே. ஆனால் இந்த உயிரிழப்புங்கிறது வந்து இந்த கண் பார்வைங்கிறது இந்த 55 பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க. இதில் ஒரு 15 பேருக்கு மட்டும் தான் அந்த கண் பார்வை சிம்டம்ஸ் இருந்து அவங்க குறைபாடு இருக்குது, திரும்ப ஓரளவு அவங்க ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். ஆனால் அந்த கண் பார்வை குறைபாடுங்க அந்த நோயாளிகளுக்கு கொஞ்சம் ஓரளவு அந்த அவேர்னஸ் தெரியணும், அப்புறம் அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து அட்மிட் பண்ணதுக்கு சுலபமாக. கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து நான் வந்து முழுசா ஒத்துக்கிறேன். இப்போ அவங்க உயிரே போயிடுச்சு அப்படின்னும் போது இந்த கண் பார்வைன்ற ஒரு விஷயம் எடுக்காது. ஆனா அவங்க திருப்பி தப்பி வரும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷுவல் லாஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரா வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா? அதுல ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த விஷுவல் லாஸ்ன்றது பர்மனன்ட். திருப்பி அவங்க அந்த கண் பார்வை திருப்பி வராது. ஏன் அப்படின்னா அந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான நரம்பு ஆப்டிக் நரம்பு. அந்த ஆப்டிக் நரம்பே அழிஞ்சு போயிடும். அந்த கண்டிஷன் பேர் தான் ஆப்டிக் நியூரைட்டிஸ், ஆப்டிக் அட்ரோபின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள அழிஞ்சு போறதால கண் பார்வை போகுது. அதே மாதிரி கண் பார்வை திரும்ப அவங்களுக்கு பெற முடியாது. வேற ஏதாவது கண் தானங்கள் மூலமா இது மூலமா அந்த பார்வையை திரும்ப கிடைக்காது, அவங்க பெற முடியாது. அந்த கண்தானங்கள்னா எதனால கண்தானங்கள் வந்து எப்ப கண் பார்வையை கொடுக்கும்னா இந்த ஸ்டார்டிங்ல நம்ம பாக்குறோம்ல அந்த கருவிழி, இந்த கருவிழியில பிரச்சனை இருக்கு, லென்ஸ்ல பிரச்சனை இருக்குன்னா தான் நம்ம வந்து கண்தானம் மூலியமா கண்ணை திருப்பி கொண்டு வர முடியும். ஆனா இங்க பிரச்சனை வர்றது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு பின்னாடி மூளைக்கு போறக்கூடிய முக்கியமான ஆப்டிக் நரம்பே வந்து அழிஞ்சிருது. அப்படின்னும் போது கண் பார்வை லாஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்மனண்டா இருக்கும். அதனாலதான் நம்ம கெஞ்சி கேட்கிறோம், தயவு செஞ்சு இந்த மெத்தனால் பக்கம் போயிடாதீங்க. மெத்தனால்ன்றது ஃபார்மிக் ஆசிட், கண் பார்வை பர்மனன்ட் டேமேஜா ஆகக்கூடும் அப்படின்றதுதான் வந்து இதுல மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அதே மாதிரி வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆப்டிக் இந்த கண் பார்வை இந்த ஸ்டார்டிங் அந்த கண்ணுல அந்த பிளாக் இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம், ஓகேங்களா? அவங்க லெவல் கொஞ்சம் கம்மியா குடிச்சிருந்தாங்கன்னா வந்து சிம்டம்ஸ் கொஞ்சம் கம்மியாகி அந்த கண் பார்வை தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் அதிக லெவல்ல குடிச்சிருந்தாங்கன்னா கண் பார்வை முழுசா போறதுக்கு இருக்கு. அந்த முழுசா போனது திருப்பி வரவும் வராது. அப்ப அந்த அளவுக்கு அவங்க அதிகமா குடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அந்த கண் பார்வையை தாண்டி அவங்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த இறப்புக்கு நீங்க கேட்டீங்க, இந்த கண்ணுனால இறப்பானா வேற காரணம். ஆமா, இறப்புக்கு வேற காரணம் தான். முக்கியமான இறப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நுரையீரல் ஃபெயிலியர் ஒண்ணு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சடன் கார்டியாக் அரெஸ்ட். இது ரெண்டு ஏன் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமான விஷயம் ஏன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆல்கஹால் அந்த மெத்தனால் குடிச்ச உடனே அந்த ஃபார்மா வருது வந்து என்னது ஃபார்மிக் ஆசிட். இந்த ஃபார்மிக் ஆசிட் என்ன பண்ணுனா நம்ம உடம்புல மெட்டபாலிக் அசிடோசிஸ்னு ஒரு கண்டிஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மெட்டபாலிக் அசிடோசிஸ்ன்றது என்னன்னா நம்ம உடம்போட pH, அதாவது அமிலத்தன்மையை 7.34 to 7.44 இருக்க வேண்டியதை 7.2, 7.1, 7, 6.8 குறைச்சிருது. அப்படி குறைக்கும் போது அந்த ஆசிட் நம்மளோட பாடி கரெக்டா இயங்கணும்னா அந்த கரெக்டான pHல இருந்தா தான் இயங்க முடியும். அப்படி இயங்க முடியாம அந்த 6.8க்கு வரும்போது நம்ம பாடி செயல் இழக்குது. ஹார்ட்டோட மெம்பரேன்ஸ்ல என்னோட ஆசிட் தன்மை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் சடனா நிக்குது, லங்ஸ் எல்லாம் ஹைப்பர் வென்டிலேட் பண்ண ஆரம்பிக்குது, மூச்சு இழுத்து விடுறான். இது பேர் தான் ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ் சொல்றாங்க. அப்படின்னும் போது லங்ஸ்ல தண்ணி சேருது, அதே மாதிரி ஹார்ட் சடனா கார்டியாக் அரெஸ்ட் ஆகுது. அப்ப இந்த அசிடோசிஸ்னால இந்த அமிலத்தனம் அதிகமாகிறதுனால அந்த pH குறையறதுனால சடன் கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படுது. இதுதான் வந்து நம்ம மருத்துவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அசிடோசிஸை ரிவர்ட் பண்ணணும், பேஷண்ட்டை வென்டிலேட்டர்ல போட்டு அந்த வென்டிலேட்டர் மூலியமா செயற்கை சுவாசத்தை செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கஷ்டங்களுக்கு வந்து மருத்துவர்கள் வந்து ஏற்படுறாங்க.